வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மும்பையில் நடைபெறும் கடல்சார் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்ற உள்ளார். இந்திய கடல்சார் வாரம் 2025 கடல்சார் அமிர்தகால தொலைநோக்கு 2047 இணைக்கப்பட்ட எதிர்கால நோக்குடைய கடல்சார் மாற்றத்திற்கான பிரதமரின் ஆழ்ந்த அர்ப்பணிப்பை இந்த மாநாடு எடுத்துக்காட்டுகிறது. இம்மாநாட்டில் கப்பல் போக்குவரத்து, கப்பல் கட்டுதல், துறைமுகங்கள், கப்பல் சுற்றுலா மற்றும் நீல பொருளாதார நிதி ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்திப் பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்கள் newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி ஆகும். மோன்டா புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என்பதால் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், விசாகப்பட்டினம், அனகப்பள்ளி, கிழக்கு கோதாவரி, காக்கிநாடா, நெல்லூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் கடலோர பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நிலைமையை ஆய்வு செய்து மீட்பு நடவடிக்கைகளுக்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.